ലോക്ക്ഹാർട്ട് എസ്റ്റേറ്റിലെ തൊഴിലാളികൾ പ്രതിഷേധിച്ചു. തേയിലക്കൊളുത്ത് എടുക്കുന്നതിന് വാങ്ങിയ മെഷീന്റെ തുക തൊഴിലാളികൾക്ക് തിരികെ നൽകാത്തതിനെ തുടർന്നാണ് തൊഴിലാളികൾ പണിമുടക്കി സബ് കളക്ടർ ഓഫീസിലെത്തിയത്. തുടർന്ന് നടത്തിയ ചർച്ചയിൽ തൊഴിലാളികൾ ജോലിക്കിറങ്ങുകയായിരുന്നു. തുക തിരിച്ചു നൽകുന്നതടക്കമുള്ള കാര്യങ്ങൾ ചർച്ച ചെയ്യുന്നതിനായി വരുന്ന 16-ന് സബ് കളക്ടർ ഓഫീസിൽ വീണ്ടും ചർച്ച നടത്തും. ബാറ്ററി ഉപയോഗിച്ച് തേയിലക്കൊളുന്തെടുക്കുന്ന മെഷീൻ ആകെ വിലയാകുന്നത് 18,500 രൂപയാണ്. കമ്പനി പുതിയ മെഷീൻ വാങ്ങിയപ്പോൾ ഇതിന്റെ പകുതി വില തൊഴിലാളികളിൽ നിന്നും ഈടാക്കി. എന്നാൽ ഈ വർഷം മുതൽ തൊഴിലാളികളിൽ നിന്ന് പണം ഈടാക്കാതെ കമ്പനി മെഷീൻ നൽകിയതോടെയാണ് മുമ്പ് പണം നൽകിയ തൊഴിലാളികൾ മുടക്കിയ പണം തിരികെ ആവശ്യപ്പെട്ട് രംഗത്തെത്തിയത്. എന്നാൽ കമ്പനി തയ്യാറാകാതെ വന്നതോടെ തൊഴിലാളികൾ മെഷീൻ ഉപയോഗിച്ച് കൊളുന്തെടുക്കില്ലെന്ന് അറിയിച്ചു. ഇതിനെതിരെ കമ്പനി നിലപാടെടുത്ത് തൊഴിലാളികളോട് പണിക്കിറങ്ങേണ്ടെന്ന് പറഞ്ഞതോടെയാണ് മുഴുവൻ തൊഴിലാളികളും പണി നിർത്തി സബ് കളക്ടർ ഓഫീസിലെത്തിയത്. நாங்கள் லாக்கார்ட் எஸ்டேட்டில் 40 மிஷின் வாங்கியிருக்கோம். 40 மிஷினுக்கும் 9,500 ரூபா வச்சு நாங்கள் கட்டியிருக்கோம். இப்போ இடைக்காலத்தில் எல்லாத்துக்கும் ஃப்ரீ மிஷினு, எல்லோரும் முடிஞ்சவங்க முடியாதவங்க எல்லாத்துக்கும் ஃப்ரீ மிஷினை வாங்கி வெட்டும்போது நாங்கள் கொடுத்த 9,500 ரூபாய் கேட்கும்போது எங்களுக்கு இப்போ காசு தர முடியாது, நீங்கள் எங்கே வேணாலும் போய் சொல்லுன்னு நேற்று ஆஃபீஸுக்கு போனோம். காட்டில் வச்சு கேட்டோம், காட்டில் முடியல. ஆஃபீஸுக்கு போனோம், ஆஃபீஸில் விட்டு இறக்கி விட்டு பெரிய மேனேஜரை அடிக்கிற மாதிரி வந்தார். அசிஸ்டன்ட் மேனேஜர் நக்கலாக சிரிச்சிட்டு போகிறாரு. இப்போ அங்கே பிரச்சனை நாங்கள் சொல்லிவிட்டு இங்கே வந்தோம். இங்கே வந்து கலெக்டர்கிட்ட மனு எழுதி கொடுத்து எல்லாம் முடிச்சுட்டு போயிருக்கோம். அவங்க இன்றைக்கி வரேன் நாங்கள் ஆஃபீஸுக்கு. அதுக்கடையில் இன்றைக்கி மிஷினை வச்சுட்டு சேர் எடுத்துகிட்டு போனோம். எங்களை வேலை செய்ய விடாமல் தடைஞ்சி காட்டிலேருந்து இறக்கி விட்டாங்க. லோனு காரியம் எங்களுக்கு 3 சொசைட்டிலையும் லோன் இருக்குது. இந்த லோனை வந்து கம்பெனி வந்துட்டு அங்கே அடைக்கிறதில்ல. எங்கள் கணக்கில் பிடிச்சிடுறாங்க லோனை, ஆனால் போய் அங்கே அடையிறதில்லை. நாங்கள் ஏதாவது அவசியத்துக்கு லோன் வாங்கும்போது அவங்க சொல்லிடுறாங்க, உங்களுக்கு கம்பெனி லோன் அடைக்கல அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ இந்த லோனெல்லாம் இவங்க அடைக்காமல் எங்கள் கணக்கிலேருந்து பிடிச்சி வச்சுக்கிட்டு இது ஒரு 2 வருஷமாக நடக்குது. லோனே அடைக்கிறது இல்லை. வந்து பைசா வாங்கி எங்களுக்கு கொடுத்ததாக தான் சொல்லி எங்ககிட்ட இது ஆடிட்டிங் வரும். அங்கேருந்து வருஷத்தில் ஆடிட்டிங் வரும்போது கம்பெனிக்கு வரையில் எங்ககிட்ட வந்து பைசா வாங்கிட்டோம்னு சொல்லி நாங்கள் ஃப்ரீ தான் சொல்லி மிஷின் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட சொல்லிட்டாங்க. ஆனால் அதை கேட்க போனால் தான் ஃப்ரீ நாங்கள் கொடுத்து தரோம்னு சொல்லி எத்தனை வாட்டி நாங்கள் மேனேஜர்கிட்ட பார்த்து நல்ல முறையில் கேட்டிருக்கோம். சார் எங்களுக்கு பிள்ளைங்கள்லாம் சின்ன பிள்ளைங்க, அவங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீங்கள் பிடிச்ச பைசா கொடுங்க சொல்லி தரோன்னு இது வரைக்கும் சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஒரு டிக்கெட்டாக ஃப்ரீன்னு சொல்லிட்டீங்களா? நீங்கள் சொல்லுங்க, உங்களுக்கு என்னைக்குனாலும் உங்கள் பைசா நாங்கள் தந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்றுக்கு தான் சொல்லிட்டாங்க. நீங்கள் எங்கேனாலும் போய் பார்த்துக்கோங்க, என்னன்னாலும் செஞ்சுக்கோங்க, பைசா தரணும். തുടർന്ന് കമ്പനി അധികൃതരുമായി നടത്തിയ ചർച്ചയിൽ തൊഴിലാളികൾക്ക് ഇഷ്ടമുള്ള മെഷീൻ ഉപയോഗിച്ച് കൊളുന്തെടുക്കാമെന്ന് കമ്പനി അറിയിക്കുകയും തൊഴിലാളികൾ പണിക്കിറങ്ങുകയുമായിരുന്നു. അതേസമയം മുമ്പ് മെഷീൻ വാങ്ങാൻ ഈടാക്കിയ തുക തിരികെ നൽകണമെന്ന തൊഴിലാളികളുടെ ആവശ്യമടക്കം വരുന്ന 16-ന് സബ് കളക്ടർ ഓഫീസിൽ വെച്ച് വീണ്ടും ചർച്ച നടത്തും. സിറ്റി വിഷൻ, മൂന്നാർ.